மாமா சொல்லுமா. அம்மா போட்டோ ஒரு போனை முதல்ல மியூட்ல போடு. லூசா அபி நீ? 1 மணி நேரம் அந்த கவர்மெண்ட் ஆபீசருங்க இருப்பாங்களா? ஸ்டோன் ஒர்க்க நாங்க பாத்துக்க மாட்டோமா? இல்லக்கா, வேலைக்கு வந்த நாளே வேலையை பாதியில விட்டுட்டு போனா அசோக் சார் என்ன நினைப்பாரு? அபி அவர் ஒன்னும் நினைக்க மாட்டாரு. இங்க இருந்து கடைக்கு போறதுக்கு ஒரு 20 நிமிஷம், வரதுக்கு ஒரு 20 நிமிஷம், அங்க ஒரு 20 நிமிஷம். நீ அம்மாவோட போட்டோக்காக எத்தனை நாள் தூங்காம அழுதுருப்ப. போ அபி. அக்கா புரிஞ்சுக்கோ, பேசு. அபி என்னாச்சு? மாமா என்னம்மா நான் பேசுறது கேக்குதா உனக்கு? மாமா அம்மாவோட போட்டோ மட்டும் கிடைச்சா போதும் மாமா. போட்டோ மட்டும் போதுமாமா? இல்லம்மா, மத்த பொருளெல்லாம் கூட வெளியே எடுத்துக்கலாமா? அதான் உன் நண்பன் என் பையன் உருப்படாத ஆபீசர் கூட சண்டை போட்டுருக்காமா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தா எடுத்துக்கலாம். வர்றியாமா? வந்துடுறேன்னு சொல்லு. வரேன்னு சொல்லுக்கா. அபி மாமா நான் இதோ வரேன் மாமா. சரிம்மா சரிம்மா. போயிட்டு வாக்கா. அபி அபி, நீ கடவுளை கும்பிட்டது வீண் போகல அபி. எல்லா பொருளும் நம்ம கிட்ட வந்துருச்சு. மறுபடியும் நம்ம கடையை ஆரம்பிச்சிடலாம். ஆமா அபிகா, போக்கா போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துரு. 1/2 மணி நேரத்துல நாங்களும் ஓடி வந்துடுறோம். வேண்டாம், தப்பு தானோ. தெய்வானி அக்காவை மறுபடியும் கொண்டு வரதுக்கு அசோக் சார் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதை நம்ம மறக்க கூடாது. மறக்க வேண்டாம் அபி. நம்ம 4 பேரும் சேர்ந்து உழைச்சோம்னா அவரோட காசை திரும்ப சீக்கிரம் கொடுத்துடலாம். என்ன அபி யோசிக்கிற? நீ கிளம்பு. அக்கா போக்கா. அபி, நம்ம அசோக் சாருக்கு துரோகம்லாம் எதுவும் பண்ணல. நம்ம வேணா இதே மாதிரி காலையில 10 மணில இருந்து ஒரு 1 மணி வரைக்கும் இங்க வந்து அவரோட வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துடலாம். நீ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடிக்கிறத எங்களால பார்க்க முடியல அபி. போ அபி. நம்ம கடை பொருள் எல்லாம் கைக்கு வந்தா நம்ம கடையே கைக்கு வந்த மாதிரி. சரிக்கா, நான் போன உடனே வந்துடுறேன். யாருக்குமே தெரிய வேண்டாம். சரி அபி, நீ போயிட்டு போன கூட பாத்து போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு அபி.